ஒரு முக்கிய மாமேதை, புத்தகம் படிப்பதில் வல்லவர், எதையும் எடுத்து சொல்வதில் வித்தகர், எங்கள் அன்பு அண்ணன், அன்பு சகோதரர் நடிகர் ராஜேஷ் அவர்கள். இவங்க பேரை குறிப்பிடும் போது ஜெயந்தி மேடம் சொன்னாங்க அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. என்ன காரணம் தெரியுமா? நாங்கள் படித்த திரைப்பட கல்லூரியில் இப்போ அவர் தான் தலைவர். இந்த பொற்கால பாடல்கள் இருக்குல்ல, அதற்கு 1ஆம் நம்பர் ரசிகர். இந்த ஒவ்வொரு பாட்டையும் இவர் ஆராய்ச்சி பண்ணி பேச சொன்னா அப்படி பேசுவார் அண்ணன் நடிகர் ராஜேஷ் அவர்கள். இன்று எங்கள் திரைப்பட கல்லூரியுடைய தலைவர். என் படத்துல நடிச்சிருக்காரு. என்னுடைய புது புதுராங்கள் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு எனக்கு அதுல சில அட்வைஸும் பண்ணாரு. நடிகர் ராஜேஷ் அவர்களுக்கு, எங்கள் தலைவருக்கு கார்த்திக் தங்கபால் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். ஐயாவெல்லாம் ஒரு விஷயத்தை விலாவாரிய பேச ஆரம்பிச்சாருன்னா இந்த மேடை போதாது, விடிய விடிய பேசுவாரு, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை அவர் இன்னைக்கு வாழ்த்த வந்திருக்கார். அவரிடமிருந்து வாழ்த்து செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். தங்கபால் அண்ணன் அவர்களுக்கும் உங்களுடைய ஜெயந்தி தங்கபால் அவர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திக் தங்கபால் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். 6000 இதில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. இதில் 400 எபிசோடில் 2400 பாடல்களே அவர் தொகுத்து வழங்கினார். இவருடைய டைரக்ஷனில் நான் ஒரு புது புது ராகங்கள்ங்கிற படத்தில் நடித்தேன். அதனால் ஒரு எம்எஸ்வியோட ஒரு 50-60 ஆண்டுகள் பயணித்ததை போல் இவருடைய ப்ரோக்ராமெல்லாம் இருந்துச்சு. எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய நான் தெரிந்து கொண்டேன். உண்மை அதில் இல்லை, எம்எஸ்சியோட எப்படி நான் இது பண்ண முடியும்? அதனால் இதில் என்னென்னா எதோ அவங்க எழுதின பாட்டு இதெல்லாம் சொன்னாங்க. எனக்கே ஒரு குறை உண்டு, அதை சொல்லிவிடுறேன். ஐஸ்வர்யா ராஜேஷ் என் மகன்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நினச்சிக்கிட்டு இருக்கல, நீங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் அதான் வருது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, ராஜேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷோடைய அப்பா ஒரு நடிகர், அவர் ஒரு வாத்தியார், நானும் வாத்தியார். அவர் தெலுங்குக்காரர், நான் தமிழ். 3 ஒற்றுமை, வாத்தியார், நடிகர், அவருக்கு ராஜேஷ் பேர். இதை வச்சுக்கிட்டு எல்லோரும் உங்கள் மகன் எத்தனை படம் நடிக்குதுங்கிறாங்க. என்ன, எனக்கு ஒரே மக, அது கனடாவில் இருக்குது. அவங்க கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளோடு இருக்காங்க. இதுபோல் ஏன் அப்படி மகன்னு சொல்கிறீங்கன்னு, கண்ணு பெருசாக இருக்குங்கிற. கண்ணு பெருசாக இருந்தால் என்ன? அதுபோல் ரொம்ப நேரம் ஆகிப்போது. நான் இதை பேச அதிகமாக விரும்பலை. நான் இங்கே வந்ததுக்கு, என்னை கௌரவித்ததுக்கும் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் சாவித்திரி அம்மா மகன் வந்ததெல்லாம் சாவித்திரி அம்மாவை போட்டு இப்போ நயன்தாரா மாதிரி ஆக்கி விட்டாங்க. சாவித்திரி அம்மாவை நயன்தாரா வேஷத்தில் போட்டு திரிஷா மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக அதில் போட்டு ஏதோ பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அதனால் சிவாஜி அண்ணனையும் பார்த்தோன்னு திடீர்னு மிரண்டு போயிட்டேன். நான் என்னடா இந்த வேஷத்தில் சிவாஜி இருக்காரு அப்படின்னு. அப்படி ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய சிந்தனை கடல். அவர் ஒரு துளியை மட்டுங்க சிந்திட்டு போகிறாரு. ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டு போகிறாரு. ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.